மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு தினத்தையொட்டி சென்னை ஓமந்தூரார் தோட்ட வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சியை பார்ப்போம். தொடர்ந்து நினைவிடம் நோக்கி அமைதி பேரணி நடக்க உள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு தினம் எவ்வாறு நடைபெற்று வருகிறது? மேலும் எவ்வளவு தூரம் இவர்கள் நடைபயணம் முதலமைச்சரோடு மேற்கொள்ள இருக்கிறார்கள்? கள நிலவரம் என்ன? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியுடைய 7வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையை ஒட்டி அமைந்த ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்துல நிறுவப்பட்டிருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதியுடைய திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது மரியாதை செலுத்தி வருகிறார். உடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மூத்த அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் ஆகியோரும் மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். இதனைத் தொடர்ந்து வாலாஜா சாலை வழியாக மெரினா காமராஜர் சாலை வரை நடைபெறக்கூடிய அமைதி பேரணியில தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று பேரணியாக மெரினாவில் இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதியுடைய நினைவிடம் நோக்கி செல்ல இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல இந்த பேரணி என்பது துவங்கப்பட இருக்கிறது. வாலாஜா சாலையின் வழி நெடுகிலும் ஆங்காங்கே மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திமுக அரசுடைய சாதனைகள் குறித்தும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்த திட்டங்கள் குறித்தும் அது குறித்தான அறிவிப்புகள் மேடையில இடம்பெற்றிருப்பதை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது.